Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. திருச்சியில் பொன்மலை ஜி-கார்னர் பகுதியில் சேதமடைந்த பாலம் சீராவதற்கு 1 மாதம் ஆகும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். திருச்சி ஜி-கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் சேதமடைந்தது. இதை சீரமைக்க 1 மாத காலம் ஆகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாலத்தின் சேதமடைந்த பகுதிகளை தேசிய தொழில்நுட்ப கழகம் ஆராய்ச்சி செய்தது. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் ஆய்வறிக்கையை ஒப்படைத்தது. அதன் பிறகு ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த பாலம் சீராவதற்கு 1 மாதம் ஆகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், 1 மாதம் ஆகும் பாலத்தை சீரமைப்பதற்கு என்று ஆட்சியர் கூறியிருக்கிறார். அதுவரைக்கும் அந்த பகுதியில் என்ன மாற்று ஏற்பாடுகள் போக்குவரத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது? பூங்கோல் நேற்று மிக முக்கியமாக திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடியதும், சென்னையிலிருந்து தென் மாவட்டத்துக்கு வரக்கூடிய திருச்சிக்கு அந்த உள்ளே நகர்ப்புற பகுதிக்கு வரக்கூடிய அந்த பொன்மலை ஜி-கார்னர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை உள்ள பாலம் சேதமடைந்து இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்பொழுது அந்த பாலத்தை சீர் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் 30 நாட்கள் ஆகும் என நிபுணர்கள், அதாவது நேற்று அவர்கள் ஆய்வறிக்கை தேசிய தொழில்நுட்ப கழக நிபுணர்கள் ஆய்வு செய்தாங்க. அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் இந்த பாலத்திற்கு எவ்வாறு சேதமடைந்தது என்பதை மட்டுமே ஆய்வறிக்கையில் சமர்ப்பித்திருக்காங்க. அதை தாண்டி தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள அவர்கள் தயாராகி வராங்க. இந்த பாலத்தில் மிக முக்கியமாக கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக சிறிய பள்ளம் ஒன்று சாலையில் ஏற்பட்டிருந்தது. அதனை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து வந்தாங்க. உள்ளே தற்போது நீர்க்கசிவு ஏற்பட்டு உள்ளே உள்ள அந்த மண் மற்றும் கற்கள் சரிந்திருப்பதாக தேசிய தொழில்நுட்ப கழக நிபுணர்கள் தெரிவித்திருக்காங்க. ஏனென்றால் அந்த கற்கள் தற்பொழுது சரிந்து உப்பி காணப்படுகிறது. வெளியே உடனடியாக கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் அந்த கற்களை மீண்டும் அடுக்கி அதற்கான கான்கிரீட் தளங்கள் உள்ளே அவர்கள் அமைக்க வேண்டும். அதற்காக 30 நாட்கள் ஆகும் என அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நம்மிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதற்கான மாற்று நடவடிக்கை என்பது நேற்று அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான போக்குவரத்து மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டத்துக்கு வரக்கூடிய கனரக வாகனங்கள் பெரம்பலூர், துறையூர், முசிறி, குளித்தலை, தோகமலை, மணப்பாறை வழியாக மீண்டும் வளநாடு கைகாட்டி அந்த பகுதிக்கு மதுரை தேசிய நெடுஞ்சாலை அவர்கள் கனரக வாகனங்கள் செல்லலாம். அதே போல திருச்சி மாநகருக்குள்ளே உள்ளவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்று நடவடிக்கைகளை அந்த சாலைகளை அவர்கள் போக்குவரத்து சீர் செய்வதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இலகுரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் அந்த சாலையின் அருகாமையில் உள்ள மற்றொரு பாலத்தை, அதாவது இது 4 வழிச்சாலை, இந்த 2 வழிச்சாலையில் உள்ள பாலம் என்பது நேற்று முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அருகாமையில் உள்ள 2 வழிச்சாலையில் உள்ள பாலத்தை எதிரே வரக்கூடிய வாகனங்களும், சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனம், அதாவது தென் மாவட்டத்திலிருந்து இங்கிருந்து சென்னை செல்பவர்களும், சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் செல்பவர்களும் அந்த பாலத்தை பயன்படுத்துகிறார்கள். போக்குவரத்து நெரிசல் என்பது நேற்று பாலத்தில் அந்த பகுதியில் இருந்தது. ஆனால் திருச்சி மாநகர் முழுவதுமே இப்ப தற்பொழுது போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக அதிக வாகனங்கள் வருவதால். பொங்கலில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.